வழக்கத்துக்கு மாறாக அவருடைய பிரச்சார கூட்டம் அதிகமான கூட்டம் வந்தது. ஆனா அந்த கூட்டத்த எப்படி சொல்றாங்கன்னா காசு குடுத்து கூட்டுன கூட்டம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. இல்லங்க. காசு குடுத்து கூட்டுன கூட்டம்னா, நீங்க ரெஸ்பான்ஸ் பார்த்தா தெரிஞ்சிரும். ஏன்னா, இவரோட பேச்சுக்கான ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருக்கு. அத தாண்டி நம்ம டீட்டெயில் ரிசர்ச் நம்ம பண்ணல. நம்ம ஸ்பாட்டுக்குலாம் போல. அத பத்தின டீட்டெயில் நமக்கு தெரியல. ஸ்டில் நான் அந்த இப்ப தொலைக்காட்சியில காட்டுறாங்கல்ல, அதுக்கான ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, அவர் பேசுறதுக்கான அந்த பதில் ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப ஷார்ப்பா டீட்டெயிலிங்கா இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சு, அப்படி இருந்தா கூட ரொம்ப 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 லீஸ்ட்டா தான் இருக்கும். ஏன்னா, மக்கள் எல்லாம் காசு குடுத்தா வந்து நின்னுட்டு கிளம்பி டக்குன்னு போயிருவாங்க. பேச்சு இருந்து கேட்க மாட்டாங்க. சரியான பாயிண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி விசில் அடிக்க மாட்டாங்க, கை தட்ட மாட்டாங்க. இங்க ரெஸ்பான்ஸ் ரொம்ப அதிபயங்கரமா இருக்கு. அத தாண்டி இவரோட பேச்சிலேருந்து என்ன கிடைக்குதுன்னு மக்கள் அப்சர்வ் பண்றாங்க. ஏன்னா எதிர்க்கட்சி இவ்வளவு சிக்கல் இருக்கு ஆளுங்கட்சியில. ஸோ அதோட குறைகள கரெக்ட்டா சொல்றாரா? நிவர்த்தியா சொல்றாராங்கிறத பார்க்குறாங்க. அதுக்கான ரெஸ்பான்ஸ் இருக்கு. குறிப்பா பிரச்சாரத்தின் போது ஒரு ஆம்புலன்ஸ் வந்தா அத கூட அவர் சில விஷயங்கள கடுமையா பேசுறாரு. அப்படி பேசுற விஷயங்கள கூட அவங்க நெகட்டிவா எடுத்துட்டு எதிர்க்கட்சிக்காரங்க நெகட்டிவா எடுத்துட்டு போறாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள் அவருக்கு நெகட்டிவா மாற வாய்ப்பு இருக்கா? சான்சஸ் 0ங்க. எப்படின்னா, ஆம்புலன்ஸ் வர்றது நமக்கு புரியுது. ஆனா, எப்பவுமே அவர் வர டைம்க்கு அவர் பிரச்சாரம் பண்ற அந்த சாலைக்குள்ள, அந்த பகுதிக்குள்ள, அதுவும் மிட் ஆஃப் தி கான்வர்சேஷன்ல பிரச்சாரத்தப்ப இடையில பூருது அப்படின்னா, அது சம்திங் சஸ்பீஷியஸா தான் இருக்கு. சில சமயம் வண்டி வந்திருக்கலாம், ஆம்புலன்ஸ் வந்திருக்கலாம். அத அவாய்ட் பண்ண முடியாது. ஆனா, எப்பவுமே வருது அப்படின்னா, அது அது சம்திங் ஏதோ டிஸ்ட்ராக்ட் பண்ற மாரி கொஞ்சம் ஹியூமரா ஃபன் பண்ணி விடலாம். எப்போ ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள அனுப்பலாம் அப்படிங்கிறது தானே. இது சாதாரண விஷயம் தானே ஆளுங்கட்சிக்கு. ஈஸியா பண்ணுவாங்க. ஸோ அப்படிதான் எனக்கு தோணுது.